பார்க்கறாங்க எல்லாமே சுற்றி இப்போ ஒரு 1.5 வருஷமாக இந்த இடத்துல வேலை பார்க்குறோம். நம்ம இதே அண்ணாச்சி தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் எங்களை வந்து இந்த இடத்த கொடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் எல்லா பொதுமக்கள் சரின்னு சேர்த்து வரியை கரெக்டாக கொடுத்து நாங்கள் போட்டோம். அந்த இடம் இடைஞ்சோன்னு சொல்லி நம்ம ரமேஷ் கவுன்சிலர் அண்ணாச்சி அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரமாக தான் கவுன்சிலர் அவர் அண்ணாச்சி வந்து உங்களுக்கு நல்ல வழி தாருன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் இடைஞ்சோன்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போய் இது என்னப்பா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் போட விட்டார். 4 வாரம் போட விட்டார். அதுக்கப்புறம் அங்கே போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப இருக்குன்னு சொல்லி இந்த 60 அடி பாடா நம்ம வடகாமூடி மண்டல பாண்டியனருக்கு ஆப்போசிட் மெயின் ஜங்ஷனு பொதுமக்கள் இங்கே தான் 60,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் இது பெரிய இடம். அதனால் எல்லாருமே 10 ரூபா போட ஆசைப்படுறாங்க. என் வார்டில் வந்து போடுங்கன்னு அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் கூப்பிட்டு வந்து போட்டு 6 மாதமாக இப்போ போடுறோம். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் யாருக்கு இணைஞ்சில்ல. மக்களுக்கு 10 ரூபா பொருள்லேருந்து காய்கறி ஒவ்வொரு வீட்டுக்காரங்க ஏழைப்படுறவங்க கஷ்டப்படுற குடும்பம் எங்களுக்கு கொடுத்த ரொம்ப கோடிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷம் வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு வேணும்னா இங்கே உள்ள பொதுமக்கள்கிட்ட நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கலாம். அவ்வளோ பேர் வைத்தியம் மனசார நாங்கள் நினச்சிருக்கோம். கஷ்டப்படுறவங்க 6 மணிக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு கையில் பொட்டு போய் தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்து வரோம், கொத்தனார் வேலை பார்த்து வரோம். 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் கொடுக்குற பொருள் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நிவர்த்தியாக இருக்குது. காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லா பொருளும் இங்கே கிடைக்குது. எந்த இடைஞ்சல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த 60 அடி ரோட்டில் பொதுமக்கள் இருக்கிறவங்க வீட்டுக்கு உள்ளவங்களை அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கவுன்சிலர் இடம் கொடுத்த கவுன்சிலரோட வீட்டுக்காரரு எங்களை திரும்ப இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப இடம் மாற்றி தரேன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட 2 தடவை மனு கொடுத்து கலெக்டர் ஆர்டர் கொடுத்தாருன்றாங்க. நகராட்சியில் கேட்டால் இப்போ இங்கேருந்து அங்கே அலை அடிக்கும், இங்கே அலை அடிக்கும், அம்பாள் மண்டபம் போடுங்க, அங்கே போடுங்கன்றாங்க. நிரந்தர இடம் எங்களுக்கு இல்லை. அதனால் இந்த போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஒருபடி 4 இடத்துல நாங்கள் மனு கொடுத்துட்டோம். போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் கடைசியாக பர்மிஷனாக 2 மணி நேரத்துக்காண்டி நாங்கள் இப்போ போய் எல்லாரும் பொதுமக்களாக விவசாய மக்கள் எங்கள் வயிற்றில் அடித்த அந்த மக்கள் நாங்கள் போயிருமே நாசமாக போயிருமேனு 2 மணி நேரத்துக்காண்டி போய் கவுன்சிலருக்கு போய் காலில் விழுந்து வயசான மக்கள் வயசான மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க. போய் கேட்டதுக்கு பொம்பளால் விடுதான் கேட்ட ஆம்பளை நாங்கள் போன அடிக்க வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. இந்த பொம்பளையால் போய் கேட்டதுக்கு பச்சையான ஒரு வார்த்தையும் நீங்களாம் தெருவில் திற நாய், நீங்களாம் என்ன விவசாயி நாய்யா, எங்கள் நாயெல்லாம் இடத்துல ஏன்னா குப்பையாக்கி நாய் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி பச்சையான ஒச்ச வார்த்தையை தொண்டையில சொல்ல முடியல. ஒச்சையை எங்கள் தொண்டை வார்த்தையில சொல்ல முடியல. அசிங்கமான வார்த்தை. இந்த பொம்பளை அவங்க இந்த அம்மா தாய், இந்த தாய்க்கு என்ன வயசு 70 வயசு ஆச்சு. இது போல கஷ்டப்பட்டு வந்து நிற்கிது. இந்த அம்மாவை முந்தானியை கீழே தூக்கி போடுன்னு சொல்றாரு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் ஒரு பெற்ற தாய் மேல வயிற்றுல பிறக்கலையா? அதுக்கு ஒரு தீர்வு தெரியணும். இதே 60 அடி சாலையில நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். இல்லைன்னு கேட்டா இந்த பொருளெல்லாம் கொட்டி போட்டு போவோம். இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். மாவட்ட ஆட்சியரும் ஆணையரும் வந்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்.